என்னுடைய மனைவி தீர்க்க தரிசனமாய் பேசும் பொழுது, ஒரு வாலிபன் உங்களை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்னதை சொல்றேன். நீங்க 2 முறை இன்டர்வியூ போய் தோற்கடிக்கப்பட்ட நிலையில மனம் அடிந்து வந்திருக்கிறீர்கள். ஒரு சகோதரி, உங்கள் மகள், நல்ல ஒரு ஒல்லியா கருத்த பிள்ளை, பாப் கட்டிங், அவருடைய கண்களுக்கும் மூக்குக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை. நீங்க வேதனையோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அவர் மனதுருகும்படி எழுந்திருப்பார். தேவன் எழுந்தா, அவர் மனதுருகினா என்ன ஆகும் என்பதை ஜஸ்ட் வசனத்தை மாத்திரம் சொல்லி, குறிப்பிட்ட டைம்ல இன்னும் 12-13 நிமிஷத்துல நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் போக போகிறோம். வேகமாய் இந்த வசனங்களை சங்கீதம் 12க்கு நேராய் திருப்புங்கள். Let us turn to Psalm 12. 12ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாய் வருகிறது. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், சிறுமையானவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். எல்லாரும் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். நாகப்பாம்பு சீர்றது போல பிரதர், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல மனிதர்கள் சீறி கொண்டிருக்கிறார்களா? 3 வாரத்துக்கு மேல உங்க வீட்டுல ஒரே சண்டை, கண்ணீரோடு சகோதரி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எளியவர்கள் லிஸ்ட்ல வரணும், சிறுமைப்பட்டவர்கள் லிஸ்ட்ல வரணும். அப்படின்னா என்ன? ஏழை ஆகணுமா? இல்ல, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 76:8, 74:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எழுந்தருளினா என்ன நடக்கும்? நியாயம் விசாரிக்க, பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்க தேவரீர் எழுந்தருளின போது. அடுத்த வசனம் இருக்கு, பூமி பயந்து அமர்ந்தது. உங்க ஆபீஸ்ல பிரதர், உங்களுக்கு அநியாயம் பண்ணவங்க, அநீதி செய்தவங்க, ஆண்டவர் நீங்க எழும்ப வரைக்கும் காத்திருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்தில் ஒன்றும் சொல்லாம இருப்பீங்கன்னா, சில வாரங்கள்ல பார்க்க போறீங்க, குழப்பங்கள் அமர போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 68:3 எல்லாருக்கும் தெரியும். தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறியே போவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் எழுந்தருளுவார். இவ்வளவுதான் சத்தமா பேசுவீங்களா? தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் எப்படி போவாங்க? ஓ, தமிழ்ல சிதறுண்டு, ஒரு மொழிபெயருக்கு சிதறியே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பதற தேவையில்லை, கதற தேவையில்லை, இந்த சபையில உங்க பொறுப்பை உதற தேவையில்லை, அல்லது தரிகட்ட நிலையில கண்ட்ரோல் இல்லாம இருக்க போக தேவையில்லை. வனாந்திரத்தில் ஏழி வருகிறவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றார், வழியை ஆயத்தம் பண்ணுங்க. prepare me a way, prepare me a way in your faithfulness, in your faith, in your fellowship, in your fond love, in your fervency, fervent prayer. உங்கள் வாழ்க்கையில நான் சொன்ன இந்த 5 காரியத்தை ரிப்பீட் பண்ண நேரம் இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் தேவன் எழுந்தருளுவார். மனிதனை சத்ருவா நினைக்காதீங்க. சாத்தானின் தந்திரம் தான் மனிதனை சத்ருவாக்குகிறது. உங்கள் எதிராளிகளை
நல்மனம் பொருந்த தேவனே வைப்பார். ஆமோதிக்கிறோம். நல்லா கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்க் 4:38 முதல் 41, மத்தேயு 29ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை பார்த்தீங்கன்னா, சீசர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். யாரை எழுப்பினாங்க? தூங்குறது போல இருப்பார். உங்க நாட்டம் எதுல இருக்கு? இந்த ராஜாவை குறித்து சம்பவத்தை கேட்டோம். ஆண்டவர் சிலவேளை அப்புறம் போகிறவர் போல காணப்படுவார். சில வேளையில இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள்னு சொல்றவரா காணப்படுவார். இல்ல, உண்மையாகவே நீர் என் வாழ்க்கையில் எழுந்தருள வேண்டும், நீர் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். சீயோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் மௌனமாயிராத தேவன் இந்த சபையை இன்னும் சிறப்படுத்தி புகழ்ச்சியாக்கு வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விட போவதில்லைன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விடாதீங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல எழுப்புதலை தரணும், இந்த இடத்துல வாலிபர்களை எழுப்பணும், யோசேப்பை போல படர்ந்து கொடியாய் படரக்கூடியவர்களை எழுப்பணும். நீங்க இதை கேட்பீங்கன்னா தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 48:5, தேவனாகிய கர்த்தர் ஆர்ப்பரிப்போடும் எக்காள சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். எத்தனை பேர் ஆர்ப்பரிக்க போறீங்க? நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதானே ஆர்ப்பரிப்பு? தோனி 200 அடிச்சா ஆர்ப்பரிக்கிறீங்க இல்லையா? லீவு போட்டு ஆர்ப்பரிக்கிறீங்க இல்லையா? அல்லேலூயா. ஜிம்பாப்வே ஒன்டே மேட்சுக்கு உட்கார்ந்து டிவியில பார்த்து கை தட்டுறோம் இல்லையா? நீங்க பாத்தீங்களா? கேட்காதீங்க, நான் ரொம்ப நாள் ஆச்சு டிவி பார்த்தேன், தோத்துறோம், நேரம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உயர எழுந்தருள்னா ஆர்ப்பரிக்கணும். நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். சகோதரிகள் நல்ல ஆர்ப்பரிங்க, நல்ல ஆர்ப்பரிங்க. கர்த்தர் உயர எழுந்தருளட்டும், தேவன் உயர எழுந்தருளட்டும். ஓ, புகை பறக்கடிக்கப்படுவது போல உங்க வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், அந்தகார கிரியைகள், இருளின் வல்லமைகள் வைக்கப்படும்படி. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் அப்போஸ்தலர் 7 பார்க்கிறோம், ஸ்தேவான் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது 50ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, பல்ல கடித்து அவன் மேல கல்லெறிந்து ஒருமனப்பட்டு எல்லாரும் பாயும் பொழுது மகிமை நிறைந்த ஸ்தேவான் வானத்தை அண்ணாந்து பார்த்து மனுஷகுமாரன், தேவகுமாரன் நிற்கிறதை அவன் பார்க்கிறான். இது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது, கிருபாதார பலியாய் தம்மை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த இயேசு நமக்காக எழுந்து நம்மை வரவேற்க போறார். கைதட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சபையில தேவன் எழுந்தருள போகிறார். சில குடும்பங்கள்ல ஏற்கனவே எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் திரும்புனா ஒரு காரியம் இருக்கு, அவர் வாயை திறந்தா ஒரு காரியம் இருக்கு, உட்கார்ந்தா ஒரு காரியம் இருக்கு, அவர் விரல்ல எழுதுனா ஒரு காரியம் இருக்கு, அவர் கை நீட்டினா ஒரு காரியம் இருக்கு. இந்த வாரத்தில் கர்த்தர் இங்குள்ள மக்களுக்கு சொல்லுகிறார், நான் எழுந்து விட போகிறேன், காற்றையும் கடலையும் அதட்ட போகிறேன், புகை பறக்கடிக்கிறது போல சத்துருக்களை விரட்ட போகிறேன், சத்துருக்களை, எதிராளிகளை துரத்த போகிறேன். உனக்கு பல வருடமா இருக்கிற கேஸ், உண்மையான கேஸ்,
உன்னுடைய நியாயமான நிலத்தை நீ அனுபவிக்க முடியாம உன்னை ஏமாற்றுகிற சகோதரர்கள் இந்த வருடம் முடிவுக்குள்ளே வெக்கப்பட்டு போவத சகோதரியை நீ காண போற. நான் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எழுந்து விட்டார். ஆமென். 82ஆம் சங்கீதத்தின்படி உன் நீதியை அவர் விசாரிக்க போறாரு. ஏசாயா 30:18 மனதுருகும்படி எழுந்தருள போகிறார். ஆமென். தேவன் சபையில் எழுந்து விட்டார், சாத்தானின் சதிகள் முறித்து விட்டார், அமைதல் ஆனந்தமே. தேவன் சபையில் எழுந்து விட்டார், சாத்தானின் சதிகள் முறித்து விட்டார், அமைதல் ஆனந்தமே. ஆடிப்பாடுவோ அகமகிழ்வோ ஆண்டவரை கொண்டாடுவோ. பாடுவோமா? ஆடிப்பாடுவோ அகமகிழ்வோ ஆண்டவரை கொண்டாடுவோ. தேவன் சபையில் எழுந்து விட்டார், தேவன் சபையில் எழுந்து விட்டார், சாத்தானின் சதிகள் முறித்து விட்டார், அமைதல் ஆனந்தமே. ஆடிப்பாடுவோ கொண்டாடுவோ ஆண்டவரில் அகமகிழ்வோ. ஆடிப்பாடுவோ ஆண்டவரில் அகமகிழ்வோ. கடலையும் காற்றையும் அதட்டி விட்டார், கடலையும் காற்றையும் அமைதல் ஆனந்தமே, அமைதல் ஆனந்தமே. அற்புதமே அதிசயமே அவரி நடத்துதலே. அற்புதமே அவரி நடத்துதலே. தேவன் சபையில் பாடுவோமா? தேவன் எழுந்து விட்டார், சாத்தானின் சதிகள் முறித்து விட்டார், அமைதல் ஆனந்தமே. ஆடிப்பாடுவோ மகிழ்வோ ஆண்டவரை கொண்டாடுவோ. ஆடிப்பாடுவோ ஆண்டவரை. ஒலிவ மலையில் வந்திடுவா, ஒலிவ மலையில் பாதங்கள் வைத்திடுவா. மத்தியவாயத்தில் வானத்திலே இயேசுவை சந்திப்போமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போமே. தேவன் சபையில் எழுந்து விட்டார், சாத்தானின் சதிகள் முறித்து விட்டார், அமைதல். ஆடிப்பாடுவோ ஆண்டவரை கொண்டாடுவோ. ஆடிப்பாடுவோ ஆண்டவரை. ஹல்லேலூயா. சிஸ்டர் கையை கட்டி இல்ல, கையை தட்டி பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் சபையில் எழுந்து விட்டார். சபைனா என்ன? சர்ச். CHUR, ரெண்டு பக்கம் CH எடுங்க, பார்த்து சொல்லுங்க. You are the church. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சில சொல்லுவாங்க சபை சரியில்லை அப்படின்னா என்ன? நான் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க எப்படியோ. ஹல்லேலூயா. நான் சரியா இருந்தா சபை நல்லா இருக்கும். ஆமென். நீங்க நல்லவங்க, உங்க சபையை பத்தி எனக்கு தெரியல, நான் எங்க உள்ளத சொல்றேன். ஹல்லேலூயா. தேவன் சபையில் எழுந்து விட்டார், சாத்தானின் சதிகள் முறித்து விட்டார், அமைதல் ஆனந்தமே. ஆடிப்பாடுவோ மகிழ்வோ ஆண்டவரை கொண்டாடுவோ. ஆடிப்பாடுவோ
காற்றையும் அதட்டி விட்டார், கடலையும் அதட்டி விட்டார். அமைதல் ஆடிப்பாடுவோ அவரின் நடத்துதலே. அற்புதமே அற்புதமே அதிசயமே தேவன் சபையில், தேவன் சபையில் சாத்தானின் சதிகள் விட்டுவிட்டார். அமைதல் ஆடிப்பாடுவோ ஆண்டவரை, ஓ ஆடிப்பாடுவோ ஆண்டவரை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எழுந்தருள போறார்? அப்படியே கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எழுந்தருளுகிற தேவன். ஆமென். இப்ப அதிசயம் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி காத்திருக்கிற நீங்க அவர் முகத்தை பாருங்க. இந்த வாசல்ல இருந்து அவருடைய பிரசன்னம் வந்து கொண்டே இருக்கிறது. எசேக்கியேல் பார்த்தபோது தேவ மகிமை இறங்கியது போல பனி போன்ற மகிமை இப்பொழுது உங்களுக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. தேவன் எழுந்து விட்டார், எழுந்து விட்டார், எழுந்து விட்டார். உன் வீட்டில் போகும்போது பாரு, உன் குழந்தை எவ்வளோ அமைதலா இருக்குதுன்னு பாரு மகளே. கர்த்தர் சொல்றாரு எழுந்து விட்டார், எழுந்து விட்டார், எழுந்து விட்டார். ரிபாலபா சந்தலா பரபாலபாலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் எல்லாரும் சற்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவன் எழுந்து விட்டார். இல்லை விசுவாசத்தோடு கூட கரங்களை அசைத்து ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஆண்டவர் எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த சபையில தேவன் எழுந்து விட்டார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் எதிராளிகள் முறியடிக்கப்பட்டு போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உன்னை கீழாக்காம ஆண்டவர் மேலாக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட நடப்பார், வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்க சபையில எழுந்தல் இருக்கப்படினால் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சபையாய் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தல் இருக்கப்படினால் நன்றி ஆண்டவரே. எங்கள் சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டிருக்கப்படினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷ சமாதானம் ஆடலும் பாடலும் ஆண்டவரே நீர் தருகிறீர், அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் வெட்கப்படுத்தாலும் மகிமைப்படுத்துகிறார், அதுக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான வாக்குத்தத்த ஆண்டவரே தீர்க்கதரிசன வாசனங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நாளில் ஆண்டவரே நீ உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீ உயர்த்துகிறீர், அதுக்காக நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே வசனத்தை ஆண்டவரே தந்தாரம் ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வாதி இன்னும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் நீங்க வர்த்திக்க பண்ண முடியாது செபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்க தேவ சமூகத்திலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணும்படியா வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தராவே நீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ரட்சித்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே தைரியத்தோடு கூட வரும்படியான கிருபையை தந்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு கூட ஆண்டவரே தேவ சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சரீரத்தினுடைய மகிமை அவருடைய ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தா அதனுடைய மதிப்பை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டவராய் புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே அதை புசிக்க கர்த்தர் கிருபை பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே வெளியேறப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நாங்கள் ஆண்டவரே பானம் பண்ணும்படியாய் கர்த்தர்கள் கிருபை பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த ஆராதனை நடத்துகிற அவனுடைய தாசனை கர்த்தர் ஆண்டவர் மீண்டுமாய் ஒரு முறை கூட ஆண்டவரே அபிஷேகத்தை நடத்தும்படியாக செபிக்கிறோம்.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதன் மூலமா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பண்ண